தமிழ்நாடு 2026 எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 7 மாசம் தான் இருக்குங்க. இப்ப எல்லாருமே அந்த எலெக்ஷனுக்கான வேலைய ஆரம்பிச்சுட்டாங்க. தோக்குறதுக்காகவே வேட்பாளரை நிப்பாட்டுற நாத்தாக்கா கூட சீரியஸா வேட்பாளர்களை நிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட அரசியலே தெரியாத டிவிக்கு விஜய் கூட 41 பேர் இறந்து 41 நாள் கழிச்சு வெளியே வந்துட்டாரு. அதிமுக எலெக்ஷன் வேலையை அப்படி இப்படின்னு நகர்த்திக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஆட பாஜக எலெக்ஷன் வேலையை முந்தானேத்தே ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன ஓட்டு கேக்குற வேலை நினைச்சீங்களா? ஓட்டு போடுறவங்கள போட விடாம பண்ற வேலை. தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு வேண்டி எலெக்ஷன் கமிஷனே வேலைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஆளுங்கட்சி திமுக எவ்வளவு ஸ்பீடா வேலை பார்க்கணும். ஆன்டி இன்கம்பன்சிங் இருக்குன்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 5 வருஷம் ஆண்ட ஒரு கட்சி மேல கண்டிப்பா மக்களுக்கு நிறைய குறைகள் இருக்கும். இந்த பரபரப்புக்கு இடையில தான் 2 நாள் மாநாட்டை நடத்தி இருக்கு திமுக. அந்த மாநாட்டினுடைய பேரு திமுக 75 அறிவு திருவிழா. அந்த மாநாட்டை நடத்தினது நம்ம டெபுட்டி சிஎம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இளைஞர் அணி. ஆக்சுவலா அரசியல் திருவிழா தான் நடத்தணும், ஆனா இவங்க அறிவு திருவிழா நடத்துறாங்க. ஆடா அங்க வந்து பேசின ஒரு ஆள் கூட திமுக ஓட்டு போடுங்கன்னு கேட்கவே இல்லை. அதான் ஆச்சரியம். எலெக்ஷன் இதான் 7 மாசத்துல வருது. நம்ம எவ்வளவு வேலை செய்ய வேண்டியது இருக்கு, எத்தனை பேர்த்த எதிர்த்து நிக்க வேண்டியது இருக்கு. ஆட எலெக்ஷன் கமிஷனவே எதிர்த்துல போட்டியிட வேண்டியதா இருக்கு. இதுல வாரிசு உதயநிதி வாரிசு இந்த பழியையும் சேர்த்து சுமந்துட்டு இருக்கிற நம்ம டெபுட்டி சிஎம் நம்ம இப்ப பண்றது எலெக்ஷனுக்கான வேலை கிடையாது அப்படின்னு அவர் தெளிவா சொல்லிட்டாரு. இதுதான் திமுகவினுடைய தொடர் பயணம். இந்த அறிவு ஓட்டம் எங்கேயும் தடைபற்ற கூடாதுங்கிற அந்த முடிவு இருக்குல்லங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? தந்தை பெரியார் பத்த வச்சு கொடுத்த அந்த பந்தத்தை அண்ணா அணையாமல் கலைஞரிடம் கொடுத்தார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அதை மேலும் மேலும் செழுமைப்படுத்திக்கிட்டே தான் இருந்தாரு. எங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதை இன்னும் உயர தூக்கி பிடித்தார். அடுத்து இந்த அறிவு ஓட்டத்தை யார் தூக்கி சுமப்பது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதோ வந்துட்டேன் அப்படின்னு ஒரு அரசியல் வாரிசு இந்த மக்களுடைய அறிவு ஓட்டம் தடைபற்ற கூடாது அப்படிங்கிறதுக்காக 2 நாள் மாநாடு. அதுவும் எப்பேற்பட்ட மாநாடு தெரியுமா? ஒரு நாளைக்கு 5 அமர்வுகள், 2 நாளைக்கு மொத்தம் 10 அமர்வுகள், 40க்கும் மேற்பட்ட அறிஞர்கள். ஆனா அந்த அமர்வுல எல்லாம் பேச வந்தவங்க எல்லாம் உதயநிதிக்கு ஓட்டு போடுங்க, திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா யாருமே அத சொல்லல. அட எங்க துணை முதல்வர் பேச வராருங்க. அவரோட ஆரம்பமே இந்த இடத்தை ஏன் சூஸ் பண்ண அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாரு. எமர்ஜென்சியை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க, ஆட்சியை கலைச்சிட்டாங்க. அப்புறம் கலைஞர் அவர்களுக்கு அழைப்பதை கூட கொடுக்கல. அன்றைய ஆளுநர் தலைமையில அப்போதைய குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து இந்த வள்ளுவர் கோட்டத்தை திறந்து வச்சாங்க. கலைஞரை சுத்தமா புறக்கணிச்சுட்டாங்க, கூப்பிட கூட இல்லை அந்த நிகழ்ச்சிக்கு. கலைஞர் அவர்கள் அந்த அடிக்கல் நாட்டும் போது ஒரு கல் வச்சிருந்தாங்க, அந்த கல்லை கூட அப்புறப்படுத்திட்டாங்க. அப்போ கலைஞர் அவர்கள் முரசொலியில ஒரு கடிதம் எழுதினார், உடன்பிறப்புகளுக்கு ஒரு கடிதம். அதுல எழுதியிருக்காரு, தான் வளர்த்து ஆளாக்கிய பிள்ளைக்கு திருமணம் நடக்கும் போது தாலி கட்டுகின்ற காட்சியை காணாமல் பந்தலுக்கு வெளியே ஒரு தாய் நிறுத்தப்பட்டால் எப்படி இருக்குமோ அப்படி தவிக்கின்றது என்னுடைய மனசு அப்படின்னு கலைஞர் அந்த நேரத்தில் முரசொலியில் எழுதினார். அந்த சம்பவம் நடந்த பிறகு சரியாக 13 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சது. அப்போ கலைஞர் அவர்கள் இதே வள்ளுவர் கோட்டத்தில் தான் பதவியேற்பு விழாவை நடத்தி தான் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதுல இருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய இயக்கத்தை யார் வீழ்த்த நினைத்தாலும் உங்க திட்டம் தமிழ்நாட்டில் இங்க பலிக்காது அப்படின்னு உணர்த்துகிற இடம் தான் இந்த வள்ளுவர் கோட்டம். இந்த வாதியார் வீட்டு பிள்ளையில சத்யராஜா தங்கச்சி கல்யாணத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிருவாங்களாம். கிட்டத்தட்ட இந்த மாதிரியான சென்டிமெண்ட் சீனு தமிழ் சினிமால நிறையவே இருக்கும். ஆனா இந்த சீன் உண்மையாலுமே நடந்திருக்கு எங்க முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு. இந்த வள்ளுவர் கோட்டத்தை அடிக்கல் நாட்டி கட்டியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். வழக்கம் போல நீங்க வராதீங்க,
நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறோம். திரும்பியும் அதே வள்ளுவ கோட்டத்துக்குள்ள கலைஞர் போறதுக்கு 13 வருடம் ஆச்சாமா. அந்த 13 வருஷம் கழிச்சு அங்கதான் பதவி பிரமாணமே செஞ்சாராம். அந்த பதவி பிரமாணம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த வள்ளுவர் கோட்டத்து மேல ஒரு சென்டிமெண்ட் இருந்துச்சு. இங்க எல்லாம் போனா நம்ம பதவி போயிடும் அப்படின்னு. பகுத்தறிவின் வாரிசு உதயநிதி அத ரொம்ப அழகா சொன்னாரு. நமக்கு அது மேல எல்லாம் நம்பிக்கை இல்லைங்க, இங்கேதான் நடத்துவோம். மிக சிறப்பாக 2 நாள் கருத்தரங்கம். கிட்டத்தட்ட மொத்த தமிழக இளைஞர்களுக்கான அறிவு தீனி. கிட்டத்தட்ட சீனியர்ஸ்ல ஆரம்பிச்சு நாளைக்கு சீனியர் ஆக போற சூப்பர் ஜூனியரும், நாளைக்கு சூப்பர் ஜூனியர் ஆக போற இன்றைய ஜூனியர்ஸும், அப்படி ஒரு கலவைங்க. சூப்பரான மிக்சர். ஒவ்வொரு அமர்வும் போற்றி பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷங்கள். நம்ம பாஷா படத்துல வந்த அந்த வசனம் உதயநிதிக்கு அப்படியே பொருந்தி இருக்குங்க. நாடி நரம்பு ரத்தம் சதை எலும்பு எல்லாத்துலயும் சமூக நீதி வெறி ஊறி போயிருக்கிற ஒரு ஆளால மட்டும்தான் இப்படி ஒரு அட்டிய அடிக்க முடியும். சினிமாக்காக அந்த வசனத்தை சும்மாதான் எழுதினாரு சுரேஷ் கிருஷ்ணா. ஆனா நம்ம உதயநிதி அண்ணனுக்கு அது பயங்கரமா பொருந்தும். எங்க டெப்யூட்டி சிஎம்க்கு நிறைய பாராட்டுகள்லாம் வந்துகிட்டே தான் இருக்கு. பொதுமக்களை விட்டுருங்க, கட்சியின் தலைவரும் தமிழ்நாட்டு முதல்வரும் ஏன் அவரோட அப்பாவுமான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பாராட்டு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? நான் ஒரு மகனாகவும் பாராட்டை பெற்றிருக்கிறேன், ஒரு அமைச்சராகவும் பாராட்டை பெற்றிருக்கிறேன், ஒரு துணை முதலமைச்சராகவும் பாராட்டை பெற்றிருக்கிறேன். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி நான் சிறப்புன்னு நினைக்கிற அந்த பாராட்டு முந்தானேத்து கிடைச்சிருக்குங்க. எஸ், கட்சியினுடைய தலைவர் இளைஞரணிய இவ்வளவு அழகா பாராட்டி இருக்காரு. ஒவ்வொரு நிகழ்வையும் ஒவ்வொரு நகர்வையும் உதயநிதி பார்த்து பார்த்து செதுக்கி இருக்காருங்க. நம்ம மதிவதனி தோழர் சொன்னாங்கல்ல, தலைமை முன்னாடி இருந்து பார்த்திருக்கலாம், நம்ம கூட மேடையில உட்கார்ந்து பார்த்திருந்திருக்கலாம். அவரு ஒவ்வொரு வரிசையா போய் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காரு. தொண்டர்களோடு தொண்டராக கலந்து நிகழ்வை பார்த்துக்கிட்டு இருக்காரு. தொண்டர்களோட பார்வைக்கும் நிகழ்வு சரியா போயிட்டு இருக்கான்னு பாக்குறாரு. தன்னை விட சீனியர்களையும் தன்னை விட ஜூனியர்களையும் தன் சம வயதுடையவர்களையும் எல்லாத்தையும் அரவணைச்சு ஒரு அழகான இல்ல அறிவான ஈவெண்ட நடத்தி முடிச்சிருக்காரு. இவ்வளவு சிறப்பான நிகழ்வை செஞ்ச எங்க முதல்வர் நாங்கெல்லாம் எதிர்பார்த்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதுதாங்க சமீபத்துல இந்த தற்கொலை பசங்க எல்லாம் சேர்ந்து வாழ் 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 வாழ்ன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஷார்ப்பான பதிலடி கொடுப்பாங்கன்னு தான் நாமளும் வெயிட் பண்ணோம். அட அது ஒரு எக்ஸிபிஷனுங்க, போட்டோ பிடிக்க வந்திருக்கிறாங்க, ஷோ முடிஞ்சா கிளம்பி போயிருவாங்க அப்படின்னு டொக்கு வச்சுட்டாரு. பாக்குறதுக்குன்னு போறவங்க எல்லாம் பாப்பாங்க, கிளம்பி போயிருவாங்க. நமக்கு அதுல என்ன பிரச்சனை? நாம இங்க கேட்ட அத்தனை அறிவான விஷயங்களையும் தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லியிருக்காரு. அறிவு திருவிழா உண்மையாலுமே அது அறிவு திருவிழா தாங்க. ஏதோ நேத்தோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. இந்த 2 நாள் நடந்தது நம்ம கேட்கறதுக்கு, அடுத்த 6 நாள் நடக்க போறது நம்ம பார்ப்பதற்கும் படிப்பதற்கும். முற்போக்கு பதிப்பாளர்களுடைய மொத்த ஸ்டாலும் அங்கதான் இருக்கு. நம்ம வருஷம் நமக்கு நடக்கிற இந்த புக் ஃபேருக்கு போனோம்னா கலவையான அனைத்து பதிப்பகங்களும் இருக்கும். 400க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் இருக்கும். அதுல நமக்கு தேவையான ஒரு 30 ஸ்டால்களை நம்ம தேடி தேடி போவோம். எங்க துணை முதல்வர் அந்த 30 ஸ்டால்களை மட்டும் கொண்டு வந்து நம்ம கண்ணு முன்னாடி பரிசா வச்சிருக்காரு. ஒவ்வொரு ஸ்டாலையும் நம்ம தேடி தேடி போக வேண்டியது இல்லைங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாலும் நமக்கான ஸ்டால் தான். எந்த ஸ்டால்ல எந்த புத்தகத்தை நீங்க வாங்கினாலும் அந்த புத்தகம் நம்ம அறிவை தீட்டிக்கிட்டே தான் இருக்கும். இப்படி ஒரு பெரிய எலெக்ஷன் டைம்ல எலெக்ஷன் வேலைய பார்க்காம அடுத்த தலைமுறைக்காக ஒரு விழாவை எடுக்கணும் நடத்தணும்னு சொல்றாருல, அதையும் தாண்டி அவரு கொடுத்த வாக்குறுதி இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். இந்த தடவை நம்ம இங்க செஞ்சுட்டோம். இனி ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் இந்த மாதிரியான செயல்கள் சிறப்பா நடக்கணும் அப்படின்னா நம்ம அங்க போகணும். நம்ம அங்க போகணும்னா உதயநிதி கோட்டைக்கு போகணும். அவங்க யாருமே ஓட்டு கேட்கல, ஆனா நான் கேட்பேன். ஏன்னா இது அவர்கள் கொடுத்த பகுத்தறிவு, அவர்கள் கொடுத்த சமூக நீதி, அவர்கள் கொடுத்த சுயமரியாதை. அண்ணன் உதயநிதிக்கு மிகப்பெரிய நன்றிகள். ஏன்னா எல்லாரும் எலெக்ஷனை நோக்கி ஓட்டு எப்படி வாங்கலான்னு பாத்துட்டு இருக்கிறப்ப நீங்க மட்டும்தான் எங்க அறிவை எப்படி தீட்டலான்னு பாத்துட்டு இருக்கீங்க. தந்தை பெரியார் கொடுத்த அந்த பந்தம், அண்ணா அணையாமல் கொடுத்த அந்த பந்தம், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்
தூக்கி பிடித்த அந்த பந்தம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினால் உயர பறந்து கொண்டிருக்கும் அந்த பந்தம் இப்பொழுது உதயநிதி ஸ்டாலினிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. இந்த பந்தத்தின் தீ விஸ்வகர்ம யோஜனாவை கொளுத்தும். ஏன்னா வாரிசு அற்றவன் என்ன வாரிசு தொழில் செய்யின்னு சொல்றான். எங்கள் குடும்ப வாரிசு, அரசியல் வாரிசு, கொள்கை வாரிசு, என்ன குலத்தொழில் செய்யாத படின்னு சொல்றாங்க. அதுக்கான அறிவு திருவிழாவை சென்னையில நடத்திட்டேன். இனி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடத்துவேன். இப்படி சொல்ற இந்த வாரிசு எங்களின் வாரிசு, எங்களுக்கான வாரிசு, இந்த வாரிசு எங்களுக்கு வேணும். புன்னகையோடு அல்ல, பெருமிதத்தோடு சொல்வோம். அண்ணன் உதயநிதிக்கு மிகப்பெரிய நன்றியே. நன்றி, வணக்கம்.